வணக்கம் தமிழக மாதன் சேனத்தை பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற மரத்தின் பேர் வேங்கைங்க. 2 ரூபா, வெறும் 2 ரூபாய்க்கு ஒரு 20 வருஷம் டைம் வச்சுக்கலாம். 15 to 20 வருஷம் இதோட வயசு. இளமரம் தாங்க, இதுக்கு இப்போயும் வெட்ட முடியாது. இளமரம் சரியா? இந்த இளமரத்தை வந்து இன்னும் ஒரு 40 வருஷம், இன்னும் ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாமா, இன்னும் 25 வருஷம் இப்போயும் வெட்டி விற்கலாம். பட் வந்து இது விற்பனைக்கு இப்போ விற்றோம்னா அதில் வந்து அதோட தன்மை இருக்காது. ஒரு 40 வருஷத்துக்கு 30 வருஷத்தை தொடணும். விற்கலாம். இன்றைக்குமே சந்தை மதிப்பு, இதோட சந்தை மதிப்பு 3 லட்ச ரூபா. இப்போ நான் விற்றானதுக்கு அந்த 3 லட்ச ரூபாய்க்கு விற்பேன். அந்த மரத்தை நான் சந்தைப்படுத்து 3 லட்சத்துக்கு விற்கிற எனக்கு என்ன விற்பேன் முடியும் என்னால். மரம் நிற்கட்டும். ஏன்னா வந்து எப்போ நின்னாலுமே அது காசு தான். சரியா? நான் இங்கே சொல்ல என்ன ஆசைப்படுகிறேன்னா, பூச்செடி வைக்கிற இடத்துல ஒரு மரச்செடியை நடுங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட தொட்டி அடிக்கிட்ட ஒரு பூச்செடி வைக்கிறீங்களா, மல்லிகை பூச்செடியோ ரோசா பூச்செடியோ, அதுக்கிட்ட அந்த மரச்செடியை நடுங்க. பூச்செடி எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் மரச்செடி வளர்ந்து போகும். அந்த மரச்செடி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு, ஒரு படித்து காலேஜ் போகிறதுல ஒரு வாழ்வாதாரத்துக்கு வரும். ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா யாருங்க கொடுக்க போகிறா கேட்குறேன் அன்றைக்கி. சரியா? அந்த மரம் கொடுக்குங்க உங்களுக்கு கட்டாயமாக. நான் ஒரு 7 to 10 மரங்கள் சொல்கிறேன். அடுத்த காணொலியில் அந்த மரங்களுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் நடுங்க. அதில் வேங்கை வந்து 2வது இடத்துல சொல்லுவேன்னா, முதல் இடத்துல தேக்க சொல்லுவேன், 3வது இடத்துல சந்தன, நாட்டு சந்தன மரத்தை சொல்லுவேன், 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா சிசு அப்படிங்கிற ஒரு மரத்தை சொல்லுவேன். இது மாதிரி நிறையா மரங்கள் இருக்குது. அந்த மரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா மரங்கள் இருக்குது. அடுத்த காணொலியில் சொல்கிறேன்.